ப்ரமோஷன் டு த ஹம்பிள். தாழ்மையாக இருக்கிறவங்களுக்கு தாங்க உயர்வு. லூக்கா 14:11 வாசிக்கிறோம். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். இதையே சாலமன் ஞானி சொல்லும் பொழுதும் நீதிமொழிகள் 29:23 மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான் என்பதில் சந்தேகமே கிடையாது. இன்னொரு வசனம் கூட பாருங்க, நீதிமொழிகள் 18:12 அழிவு வரும் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாயிருக்கும். அப்படித்தானே இருந்தான் நேபுகாத்நேச்சார். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று நாம் வேதாமத்தில் கற்றுக்கொள்கிறோம். இப்படி தாழ்மையாக இருக்கிற பிள்ளைகளை தேவன் உயர்த்துவார். நம்மை உயர்த்துகிறவர் கர்த்தர் மட்டுமே. சங்கீதம் 75:6-7 வசனங்கள் பாருங்க. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. ஜெயம் ஆங்கிலத்தில் பாருங்க, ப்ரொமோஷன் போட்டிருக்கும். தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். நீதிமொழி 21:31 படிச்சு பாருங்க, அங்கேயும் அப்படி தான் போட்டிருக்கும். ஜெயமோ கர்த்தரால் வரும், ப்ரொமோஷன் கம்ஸ் ஃப்ரம் தி லார்ட். யாக்கோபு 4:10 கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். தாழ்மைதான் மேன்மை அடைவதற்கான வழி.